மதிப்புக்குரிய இந்து சமய குரவர் கிருஷ்ணகுமார் குருக்களையா அவர்களே, அவருடைய பாரியாரே, பின்னிங்கன் ஆலயத்தினுடைய தியாக்கோன் மார்க்குஸ் அவர்களே, அருட்தந்தை ருஹான் அடிகளாரே, அருட்தந்தை அசசி அடிகளாரே, நடன ஆசிரியர்களே, இங்கிருக்கின்ற பெற்றோரே, பெரியோரே, பிள்ளைகளே, இயேசுவினுடைய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நேரத்தினுடைய வாழ்த்துக்களையும் ஆசிரியரையும் கூறிக்கொள்கின்றேன். இந்த நேரத்தில் நான் முக்கியமான ஒரு நிகழ்வை இங்கு பிரசன்னப்படுத்த விரும்புகின்றேன். உலகத்திலே இருந்து அழிக்கப்பட முடியாத ஒரு சக்தி கடவுள் என்று சொல்லுவார்கள். இந்த கடவுளிடமிருந்து வருகின்ற நன்மைத்தனங்களையும் அழிக்க முடியாது என்று சொல்லுவார்கள். இந்த கடவுளிடமிருந்து நம்முடைய தமிழ் சமுதாயத்திற்கு கிடைத்த மிக பெரும் சொத்துக்கள் கல்வியும் கலையும். அழிக்க முடியாத அந்த இறைவனிடமிருந்து நமக்கு கிடைத்திருக்கின்ற இந்த கல்வி கலை இரண்டு ஆசீர்வாதங்களும் அழிக்கப்பட முடியாதவை என்பதை புலம்பெயர் மண்ணிலே, அதுவும் ஐரோப்பிய மண்ணிலே கலாச்சார மாறுபாடுதல்கள், கலாச்சாரத்தினுடைய சவால்களுக்கு மத்தியிலே நாம் இன்றைக்கு தமிழர்களாகிய நாம் நம்முடைய கல்வியையும் கலையையும் வளர்த்து வருவது நம்முடைய பெரும் முயற்சி என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த வகையிலே நம்முடைய தமிழ் மக்கள் இந்த ஐரோப்பிய மண்ணிலே பல சாதனைகளை படைத்து கொண்டிருக்கின்றார்கள், கல்வியிலும் கலையிலும். குறிப்பாக இந்த கலையை பொறுத்தளவிலே நம்முடைய தமிழ் சமூகம் இந்த ஐரோப்பிய மண் முழுவதும், குறிப்பாக இந்த சுவிஸ் மண்ணிலும் மிகுந்த உற்சாகத்தோடும் பெரு விருப்போடும் வளர்த்து கொண்டு வருவதை நான் பாராட்டுகின்றேன். குறிப்பாக எங்களுடைய இந்த பாசல் மாநிலத்தினுடைய ஒளிவிழா தொடங்கிய காலம் முதலே பல நடன ஆசிரியர்கள் எங்களுக்கு சிறந்த பங்களிப்பை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். தங்களுடைய கடவுள் கொடுத்த அந்த கலை நுட்பம் என்கின்ற அந்த மாபெரும் ஆற்றல் வழியாக தங்களுடைய கற்பனை வளத்தை பயன்படுத்தி தங்களுடைய கற்பனை வளத்தால் இந்த உலகத்திற்கு சமய சமூக கலாச்சார விழுமியங்களை பிரசன்னப்படுத்தி கொண்டு வருகிறார்கள். அந்த வகையிலே எங்களுடைய தமிழ் கத்தோலிக்க பணியகத்திற்கு இந்த பாசல் மாநிலத்திலே பல நடன ஆசிரியர்களும் இசைக்கலைஞர்களும் பல உதவிகளை செய்து கொண்டு வருகின்றார்கள். இந்த நேரத்திலே நாங்கள் பலரை அழைத்திருந்தோம், பலர் தவிர்க்க முடியாத காரணத்தினாலே வர முடியவில்லை. இந்த இடத்திலே எங்களுக்கு இந்த பாசல் மாநிலத்திலே ஒளிவிழா தொடங்கிய காலம் முதல் இற்றை வரை நடனம் வழியாக பங்களிப்பு செய்து கொண்டு வருகின்ற ஆசிரியர்களிலே இருவர் இங்கு பிரசன்னமாக இருக்கின்றார்கள். மதிப்புக்குரிய நடன ஆசிரியை திருமதி பவானி ஸ்ரீதரன், நடன ஆசிரியை மதிப்புக்குரிய திருமதி பத்மஜனதேவி தர்மராஜா, இந்த இரண்டு ஆசிரியர்களையும் நான் எங்களுடைய பாசல் கத்தோலிக்க ஆன்மீக பணியகம் சார்பாக நன்றியோடு இந்த நேரத்திலே நினைவு கூறுகின்றேன். மதிப்புக்குரிய ஆசிரியர்களே, உங்களுடைய பணியையும் உங்களுடைய பங்களிப்பையும் நாங்கள் மறந்துவிடவில்லை. உங்களுடைய பணி சிறக்க இன்னும் நீங்கள் பல மாணவர்களை உருவாக்கி இதன் மூலமாக இறைவனுடைய இந்த கலைப்பணியை செய்து சமுதாய முன்னேற்றத்திற்கும் நம்முடைய தமிழருடைய பண்பாட்டிற்கும் இன்னும் உங்களுடைய பங்களிப்பு அதிகமாக இறை நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கின்றேன். உங்களுடைய பணி தொடர என்னுடைய மக்களோடு சேர்ந்து நானும் உங்களுக்காக சபிக்கின்றேன். மீளவும் இந்த நேரத்திலே மதிப்புக்குரிய ஆசிரியர்கள் திருமதி பவானி ஸ்ரீதரன், திருமதி பத்மஜனதேவி தர்மராஜ் ஆகியோரை எங்களுடைய இந்த பாசல் கத்தோலிக்க ஆன்மீக பணிகம் சார்பாக வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி. குடிசையிலே பிறந்திருக்கும் சின்ன இயேசுவே, குழந்தைகளை நேசிக்கிற நல்ல இயேசுவே. குடிசையிலே பிறந்திருக்கும் சின்ன இயேசுவே, குழந்தைகளை நேசிக்கிற நல்ல இயேசுவே. புதுதலமாய்
குடிசையிலே பிறந்திருக்கும் சின்ன இயேசுவே, குழந்தைகளை நேசிக்கிற நல்ல இயேசுவே, குதூகலமாய் கூடி வந்தோம் குட்டி இயேசுவே, கோடி முத்தம் தந்திடுவோம் குழந்தை இயேசுவே. அந்த துணியில் படுத்திருக்கும் செல்ல இயேசுவே, தடுக்குளிரில் போட்டுக்கொள்ள சட்டை இல்லையா? அந்த துணியில் படுத்திருக்கும் செல்ல இயேசுவே, தடுக்குளிரில் போட்டுக்கொள்ள சட்டை இல்லையா? பெட்டிக்குள்ள எனக்கு 2 சட்டை இருக்குது, அதுல உனக்கு 1 தாரேன் போட்டுக்கொள்வாயா? பெட்டிக்குள்ள எனக்கு 2 சட்டை இருக்குது, அதுல உனக்கு 1 தாரேன் போட்டுக்கொள்வாயா? குடிசையிலே பிறந்திருக்கும் சின்ன இயேசுவே, குழந்தைகளை நேசிக்கிற நல்ல இயேசுவே, குதூகலமாய் கூடி வந்தோம் குட்டி இயேசுவே, கோடி முத்தம் தந்திடுவோம் குழந்தை இயேசுவே. உனக்கு பிடிச்ச பரிசு என்ன சொல்ல இயேசுவே, உடனே போய் வாங்கி வரேன் செல்ல இயேசுவே. ஏழை வீட்டு பிள்ளைக்கு நீ அன்பை காட்டிடு, அறுத்து பிடிச்ச பரிசுகளை நீ கொடுத்துடு. எல்லாருமே கடலோட அன்பு பிள்ளைகள் எந்த நிகழ்ச்சி வாழ்றதுதான் எனக்கு பிடிக்குமே. குடிசையிலே பிறந்திருக்கும் சின்ன இயேசுவே, குழந்தைகளை நேசிக்கிற நல்ல இயேசுவே, குதூகலமாய் கூடி வந்தோம் குட்டி இயேசுவே, கோடி முத்தம் தந்திடுவோம் குழந்தை இயேசுவே, கோடி முத்தம் தந்திடுவோம் குழந்தை இயேசுவே. இதை வழங்குவதற்காக எமது பாசல் மறைக்கல்வி மாணவர்கள் இப்பட்டிமன்றத்துக்கு நடுவராக மறைக்கல்வி ஆசிரியர் அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். இப்போது அதை பார்த்து மகிழ்வோம். மதிப்பிற்குரிய அருட்தந்தையர்களே, பெரியோர்களே, பெற்றோர்களே, இளையோர்களே, சிறியோர்களே, உங்கள் அனைவரோடும் இனிய மாலை வணக்கங்களை பகிர்ந்து கொண்டு பட்டிமன்றத்தை தொடங்குவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். உங்கள் அனைவருக்கும் எங்கள் இனிய மாலை வணக்கங்கள். பட்டிமன்றம் என்றவுடன் ஏதோ சலமோன் பாப்பையாவின் குழு இங்கே வந்து விட்டார்களோ என்று யாரும் அலட்சியமாக பேசிவிடாதீர்கள், அல்லது இவர்கள் ஏதோ அலட்டப் போகின்றார்கள் என்று எடுத்துக்கொண்டு விடாதீர்கள். இங்கே அசத்தலாக அட்டகாசமாக பேசுவதற்காக இரு அணியினரும் ஆவலோடு காத்திருக்கின்றார்கள். இவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு நாம் தமிழர்களாகிய, அதுவும் தமிழ் கத்தோலிக்கர்களாகிய நாம் நமது சமய சமூக வாழ்வில் முன்னேற்றம் அடைந்து விட்டோமா அல்லது இன்னும் முன்னேற்றம் அடையவில்லையா என்பதே இந்த இரு அணியினர்களுக்கும் கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு. அந்த வகையில் முதலாவதாக நாம் முன்னேற்றம் அடைந்து விட்டோம் என்ற அணியினரின் சார்பில் வாதிட அழைக்கின்றேன் செல்வி ராமநாதன் அக்கினி அவர்களை. அக்கினி அவர்களே, இங்கே உங்கள் அசத்தலான வாதாட்டத்தை கேட்க நாங்கள் ஆவலாக காத்திருக்கின்றோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். நடுவர் அவர்களே, என்னுடைய அணியினர் சார்பில் உங்களிடம் ஓர் கேள்வி. நீங்கள் இந்த சுவிஸ் நாட்டிற்கு முதலாக வரும்போது இந்த நாட்டை பற்றியோ அல்லது மக்களை பற்றியோ இங்குள்ள காலநிலையை பற்றியோ அல்லது வேலை வாய்ப்புகளை பற்றியோ ஏதாவது தெரிந்து கொண்டா வந்தீர்கள், இல்லைதானே?
எதுவுமே தெரியாத நிலையில், அதாவது எல்லாம் சுத்த சூன்யமான நிலையிலிருந்து படிப்படியாக முன்னேறி இன்று இந்த மேடையில் இவ்வாறு ஒரு ஒளிவிழாவை நடாத்துகின்றோம் என்றால் அது நம்முடைய சமூக சமய வாழ்வின் முன்னேற்றம் என்று சொல்லாமல் வேற என்னவென்று சொல்லுங்கள். ஆகவே நாங்கள் முன்னேறிவிட்டோம் என்றுதான் சொல்லுவேன். நன்றி, வணக்கம். படபடவென்று சுருக்கமாக முன்னேறித்தான் விட்டோம். சூனியமான நிலையில் இந்த சுவிஸ் நாட்டிற்கு வந்த நீங்கள் இந்தளவு வளர்ந்து இப்படி ஒரு ஒளி விழாவை கொண்டாடுகின்றீர்களே என்று கேட்டாரே ஒரு கேள்வி. அந்த சிறுமிக்கு எனது நன்றியை தெரிவித்துக்கொண்டு பாராட்டுக்களையும் தெரிவித்துக்கொண்டு அடுத்ததாக நாம் இன்னும் முன்னேறவில்லை என்ற அணியினரின் சார்பில் வாதாட வருகின்றார் செல்வன் மேக்சியூஸ் அவர்கள். வாருங்கள் செல்வன் மேக்சியூஸ் அவர்களே. அனைவருக்கும் மாலை வணக்கம். எதிர்த்தரப்பு தோழி நாம் நன்றாகத்தான் விழாக்கள் கொண்டாடுகின்றோம் என்று கூறினார். ஆம், அது உண்மைதான். ஆனால் அந்த விழாக்களின் போது நாம் எவ்வாறு நடந்து கொள்கின்றோம் என்பதை சற்று அலசினோம் என்றால் நாம் எந்த அளவில் முன்னேறினோம் என்பது புரிந்துவிடும். நடுவர் அவர்களே, ஒரு திருவிழா என்றாலும் சரி, ஒரு சிறிய ஒன்று கூடலாகட்டும், ஒரு மாபெரும் பொதுக்கூட்டமாகட்டும், நாம் என்ன செய்கின்றோம்? மேடையிலே நிகழ்வுகள் நடைபெறுகின்ற போது பார்வையாளர்களாகவோ விருந்தினர்களாகவோ அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களில் பலர் எந்தவித பொறுப்புணர்வும் இல்லாமல் நன்றாக சத்தமாக தங்களுக்குள் கதைத்துக்கொண்டு இடைஞ்சலையும் உண்டாக்குவார்கள். சிறியவர்கள் விழா மண்டபத்தையும் சுற்றுப்புறத்தையும் ஒரு விளையாட்டு மைதானத்தை போல் எண்ணிக்கொண்டு ஓடி திரிவார்கள். இளைஞர்கள் அங்கு நடக்கும் நிகழ்வுக்கும் தங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை போல் வெளியே சென்று செல்போன்களோடு செலவழித்து விடுவார்கள். அந்நாளை ஒரு விழாவையோ கொண்டாட்டத்தையோ நடத்துகின்றவர்கள் எவ்வளவு பணம் செலவழித்து மேடை அலங்காரம் செய்து வைத்திருப்பார்கள். நமது சிறுவர்கள் வந்து அமர்ந்தவுடனேயே மேசை விரிப்புகளை கிழித்து பலூன்களை உடைத்து விளையாடுவார்கள். பெரியவர்கள் நாம் அவற்றை பார்த்து கொண்டு சும்மா இருந்து விடுவோம். இந்த பொறுப்புணர்வற்ற தன்மைகள் நமது முன்னேற்றத்தையா காட்டுகின்றன? சொல்லுங்கள். அது மட்டுமா? மேடையில் ஒரு கலை நிகழ்ச்சியை ஒருவர் செய்து முடித்தால் எத்தனை பேர் அக்கறையோடு அவரை கை தட்டி பாராட்டுகின்றோம்? சொல்லுங்கள். நன்றி.